ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான இண்டிபெண்டன்ஸ் டேயில் உங்களை வாழ்த்துவதில் ஆமேன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆமேன். விஷ் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆண்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். 1947 நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் நம்ம தேசத்துக்காக பலவிதமான போராட்டங்களை போராடி ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தை, அந்த அடிமைத்தனத்தில் நம்மளை விடுவித்து சுதந்திரமாய் வாழ நம்மளுக்கு பெரிய ஒரு அருள் புரிந்திருக்கிறாங்க அல்லவா? அந்த நாளை நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரும் நம்மளை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 37 சங்கீதம் 40வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்களை அவர் நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பாராம். ரெண்டாவது, அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். இந்த விடுதலையின் நாளில் தேவப்பிள்ளையிலே ஆமேன், இந்தியா சுதந்திரம் அடைந்து அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்டது. இன்றைக்கி பிசாசு கூட என்ன பண்ணனாக்கா நம்மளை நிறைய காரியங்களை கட்டி வைத்திருக்கிற பார்க்குறோம். இங்கே தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் விடுவிப்பார். அன்றைக்கி அந்த சுதந்திரத்திற்காக நிறைய தியாகங்கள் ஆமேன் மகாத்மா காந்தி மூலயமா பல ஆமேன் தியாகிகள், பல தேச தலைவர்கள் என்ன பண்ணனா பாடுகளை பட்டாங்க. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்களும் நானும் இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு ஆமேன் உலகத்தின் உபத்திரங்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து ஒரு மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை விடுவிப்பார், அவர்களுக்கு உதவி செய்து. அல்லேலூயா. நீங்கள் என்ன பாவத்தின் அடிமையில் ஆமேன் அந்த நித்திய ஆக்கினை மரணத்திற்கு நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்து இயேசு பாலகனாய் பிறந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம அந்த பாவ சாபத்தில் விடுதலையாக்கினார் அல்லவா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பாராம். இன்றைக்கி சத்துருவோம் நம்ம ஆத்மாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ முயற்சி செய்கிறார்ல. இதை ஏவ பிள்ளையில் என்ன காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு விடுதலையினால். அல்லேலூயா. அதே சங்கீதன் புஸ்தகம் 34 சங்கீதம் 19வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமா? 1-2 இல்லை, இங்கே வசனம் சொல்றது அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகளிலிருந்து அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். அல்லேலூயா. தேவ பிள்ளையிலே, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, நான் உங்களை விடுவிப்பேன். ஆமென். என்ன துன்பங்கள், அநேக துன்பங்களை கடந்து வந்திருக்கலாம், பயப்படாதீங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து ஜெபிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 41 சங்கீதம் 1வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளையில ஒருவேளை எப்படியாப்பட்ட தீங்குகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க தெரியல, இன்னைக்கு இந்த நல்ல நாளில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். அவர் யாருங்க? விடுதலை நாயகன். நம்ம விடுவிக்கும்படியே தான், சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்தை விடுவிக்கும்படி தான் இந்த உலகத்தில் இருந்தார் அல்லவா? நிச்சயமாக அவர் விடுவிப்பார். ஆமென். இதை நம்புங்க. ஆண்டவர்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. நல்ல மகிழ்ச்சியான நாளில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நான் கட்டப்பட்டிருக்கிறேனே, இன்னும் தீங்கில் இருக்கிறேனே, இன்னும் சாபத்தில் இருக்கிறேனே, இன்னும் வியாதியில் இருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, விடுதலை நாயகனே இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபம் பண்றப்பா, ஒரு விடுதலையை தருவீராக. இன்னைக்கு இந்த கட்டுகள் இந்த விடுவிப்பீராக நினைச்சபைக்கிறோம். இவர்களையும் ஆசீர்வதியும், இவர்களையும் சுதந்திரவாளியாய் மாற்றுவீராக நினைச்சபைக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதுக்கு ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர்களை விடுவிப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.